பொதுவாகவே ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் நேர்மறையான சக்திகள் நிறைந்திருக்கும். அவங்களோட வாழ்க்கையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக காமாட்சி விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது வீட்டில் எப்போவுமே செல்வம் பெருகி கொண்டே இருக்கவும், மன அமைதி நிலைத்திருக்கவும், எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாம் நீங்கவும் இது லட்சுமி கடாசத்தை தரக்கூடிய ஒரு புனிதமான விளக்கு தாங்க இந்த காமாட்சி விளக்கு. ஸோ இந்த காமாட்சி விளக்கு வீட்டில் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயும் பார்த்தோமா, இந்த காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றும் போது மட்டும் ஒரு சில தவறுகள் செய்யக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறதையும், இந்த வீட்டில் நம்ம தினமுமே காமாட்சி விளக்கை ஏற்றுவதனால என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும், இந்த கடன் பிரச்சனைகள் தீரவே தீராத கடன் பிரச்சனைகள்லாம் விலக எந்த மாதிரியான முறையில் நம்ம இந்த காமாட்சி விளக்கை வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விளக்கோட சிறப்பு பார்க்க போகிறோம். அதாவது செல்வம் பெருகும், வீட்டில் செல்வம் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமுமே வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுங்க. அதுவும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் இதை மட்டும் செஞ்சுங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. தீய சக்திகள் கண்டிப்பாக விலகும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அமைதியான வாழ்க்கை, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கும். விளக்கு ஏற்றும் போது நம்ம கரெக்டான முறையில் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. திசை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறந்தது. அலங்காரம், விளக்கோட அடிப்பகுதியில் நம்ம கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக எண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது பசுநெய் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த காமாட்சி விளக்கை நம்ம ஏற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது தெரிஞ்சு கொண்டு நம்ம இந்த தீபத்தை ஏற்றுவதனால முழு பலனும் உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சிகரமாகவும் தீய சக்திகள் அனைத்தும் விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான முறையில் மட்டும் இந்த தீபத்தை ஏற்றி வந்து பாருங்கள். ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அது எந்த மாதிரியான முறை அப்படிங்கிறதையும் இந்த காமாட்சி அம்மனோட சிறப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. காமாட்சி விளக்கை நம்ம கண்டிப்பாக ஏற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் செய்யக்கூடாத தவறுகள், கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான முறைகள் என்ன, இதெல்லாம் எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். காமாட்சி விளக்கை கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி மட்டுமே ஏற்ற வேணும். எந்த காரணத்தை கொண்டுமே தெற்கு திசையை நோக்கி ஏற்றவே கூடாது. சுபகாரியத்துக்கு பாருங்கள், எப்போவுமே தெற்கு திசையை நம்ம சூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதே நேரத்தில் விளக்கு நம்ம எப்போவுமே ஊதி அணைக்கக்கூடாது. ஒரு பூக்களால் தான் கொண்டு அணைக்கணும். நிலத்தில் நேரடியாக வைக்காமல் தட்டு அல்லது தாங்குதலின் மீது நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது ஒரு பலகை கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரி, எப்படி ஏற்றணும் சரியான முறையில்? திசை காமாட்சி விளக்கை எப்போவுமே கிழக்கு திசை நோக்கி ஏற்றுவது ரொம்ப சிறந்தது. வடக்கு திசையை நோக்கியும் கூட ஏற்றலாம். அடிப்பகுதி விளக்கோட கீழ்ப்பகுதி ஒரு தட்டு வைத்து அதில் சிறிது மலர்கள் அல்லது அச்சகத்தை, மஞ்சள் கலந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை அடியில் பரப்பி விட்டு அதன் மேலே நீங்கள் விளக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. எண்ணெய் அப்படிங்கிறது நல்லெண்ணெய், பசுநெய் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த மாதிரியான தீபத்தை நீங்கள் சரியான முறையில் ஏற்றும் போது நேர்மறையான ஆற்றல்கள் கண்டிப்பாக கொடுக்கும். திரி, என்ன திரி போடலாம்? பஞ்சு திரி அல்லது தாமரத்தண்டு திரி நீங்கள் பயன்படுத்தலாம். திரியோட இரு முனைகளும் எரிவது போல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. சரி, எப்படி இந்த காமாட்சி விளக்கை ஏற்றவே கூடாது? தெற்கு திசையை நோக்கி விளக்கு எரியும் முகம் ஒருபோதும் தெற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடாது. இது தர்க்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஊதி அணைக்கிறது, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீபத்தை எப்போவுமே வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. குச்சியால் அல்லது மென்மையான எண்ணெய்க்குள்ளே தள்ளியோ அல்லது இயற்கையாக அணையும்படியோ நீங்கள் விடலாம். அதே மாதிரி பூக்களை கொண்டு நீங்கள் அணைக்கலாம். நேரடியாக கீழே வைக்காமல் பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத தவறுகள், தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் காமாட்சி விளக்கை எப்போவுமே தேய்த்து கழுவக்கூடாது. முந்தைய நாளே நீங்கள் விளக்கு க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டீல் அல்லது சில்வர், எவர் சில்வர் பாத்திரத்தினால விளக்குகளை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாதான். பித்தளை அல்லது வெண்கல விளக்குகள் மட்டுமே பயன்படுத்துறது ரொம்ப நல்லதான். அதே மாதிரி விளக்கில் எண்ணெய் இல்லாமல் எரிய விடக்கூடாதான். எண்ணெய் குறையும் முன்னாடியே நீங்கள் கவனமாக எண்ணெய் விட்டுடுங்க. அதே மாதிரி அழுக்கான கைகளோட விளக்கை எப்போவுமே தொடக்கூடாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் செய்யக்கூட, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய வீட்டில் எதிர்மறையான
ஆற்றல்கள் உருவாக்கும். ஸோ இதனால் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும்போது சரியான முறையில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காமாட்சி விளக்குன்னு நம்ம எப்படி ஏற்றணும், அதில் என்ன சேர்த்து விளக்கு ஏற்றினா மகாலட்சுமியோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு சுபிட்சமாக காமாட்சி அம்மன் விளக்கை இப்படி மட்டும் ஏற்றி பாருங்கள். வீட்டில் தீராத கடன் பிரச்சனைகள் கூட கொடுத்தீரும். மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். வீட்டில் செல்வம் சேர எப்படி விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா, விளக்கு ஏற்றிய பிறகு அதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த திரி உள்ளிட்ட பொருட்களை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது போன்ற பல சந்தேகங்கள் பல பேருக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட அனைவரோட வீட்டு பூஜை அறையிலும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அதை தினமும் ஏற்றும் பழக்கம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு அப்படி இருக்காது. சும்மா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் மட்டும் தீபத்தை ஏற்றுவாங்க. இந்த விளக்கை நம்ம ஏற்றக்கூடிய சரியான முறை கண்டிப்பாக தினமுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைக்கு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி காலை நேரத்தில் அதிகாலை எதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இதை செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி என்னால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க முடியல அப்படிங்கிறவங்க சுப முகூர்த்த நேரம் ஒரு 6 மணி வாக்கில் கூட நீங்கள் தலை குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வந்து பாருங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீராத வறுமையில் இருந்தாலும் சரி, தீராத நோயாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஓடிடும். உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு தெரிவது கிடையாது. காமாட்சி அம்மன் விளக்கை சரியான முறையில் ஏற்றினா குடும்பத்தில் செல்வம், நிம்மதி, மகிழ்ச்சி இது எல்லாமே நிலைத்து நிற்கும். லட்சுமி கடாசம் எப்போதுமே வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கவும் காமாட்சி விளக்கை நீங்கள் இந்த முறையில் மட்டும் ஏற்றி பாருங்களேன், ரொம்ப சிறப்பு. சரி, உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி ஏற்றணும், சரியான முறை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீட்டில் காமாட்சி விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை முதல் நாளே எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுருங்க. மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றுங்க. காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே கோலம் போட்டு டைமண்ட் கற்கண்டு அல்லது பச்சை கற்பூரம் ₹1 அல்லது ₹5 நாணயங்களை இங்கே வைத்து விளக்கு ஏற்றலாம். காமாட்சி அம்மன் விளக்குக்கு ஏற்றார் போல் தட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதன் மீது விளக்கு வைத்து தான் ஏற்றணும். வெறும் தரையில் வைத்து ஏற்றக்கூடாதாம். முந்தைய காலத்திலலாம் சிறிதாக ஒரு கட்டை வச்சு அதன் மீது பசுஞ்சாணம் உருட்டி வைத்து அதன் மீது தான் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது வழக்கமாக வைத்திருந்தாங்களாம். அந்த பசுஞ்சாணத்தில் பூச்சிகள், வண்டுகள், துடைக்காடு, கன்று ஈன்ற பசுமாட்டோட சாணங்களை தேர்வு செஞ்சு தான் விளக்கேற்ற பயன்படுத்துவாங்களாம். காமாட்சி அம்மன் விளக்கை கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைப்பது ரொம்ப சிறப்பு. இதனால் என்ன நடக்கும்னா துன்பங்கள்லாம் நீங்கி லட்சுமி கடாசம் வீட்டில் நிறைந்திருக்கும். அடுத்ததாக கிழக்கு திசை நோக்கி விளக்கு வைக்க முடியாத பட்சத்தில் வடக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி காமாட்சி விளக்கை ஏற்றலாம். மஞ்சள் நிற நூலில் திரி போட்டு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது காமாட்சி அம்மனுக்கு ரொம்பவும் உகந்ததான். காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் ஏற்றும்போது சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. காமாட்சி அம்மன் விளக்கோட தினமுமே மண் அகல் விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டுவாங்களே, இது குலதெய்வத்தோட அருளையும் அஷ்டலட்சுமியோட அருளையும் பெற்றுக் கொடுக்குமா. விளக்கோட எண்ணெயில் சிறிது பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, சிறிய துண்டு பட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் விளக்கு ஏற்றலாம். பட்டைக்கு பதிலாக வசம்பினை கூட போட்டும் நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றலாம். காமாட்சி விளக்கு நம்மளோட அனைவரோட வீடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விளக்கு தாங்க. பெரும்பாலான வீடுகளில் பித்தளையில் வைத்திருப்பாங்க. ஒரு சில வசதி படைத்தவங்க வெள்ளியில் கூட காமாட்சி விளக்கு வைத்திருப்பாங்க. இது தவிர மற்ற உலோகங்களில் காமாட்சி அம்மன் விளக்குனா ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பொதுவாக நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்கான விளக்கு காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவும் 2 புறங்களில் யானைகள் இருப்பது போன்ற உருவம் தான் இருக்கும். இன்னும் சில விளக்குகளில் அஷ்டலட்சுமிகளும் இருப்பது போல இருக்கும். பித்தளை விளக்கில் என்ன சுவாமியோட உருவம் இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம காமாட்சி விளக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம். லட்சுமி விளக்கு, வராகி விளக்கு என குறிப்பிடுவது கிடையாது. ஸோ விளக்கில் இருக்கக்கூடிய சுவாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நம்ம சொல்கிறது கிடையாது. விளக்கில் எரியக்கூடிய அந்த தீப சுடரை தான் நம்ம காமாட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வீட்டில் எந்த சாமியோட இருந்தாலும் சரி நம்ம காமாட்சி விளக்குன்னு சொல்கிறோம். அவளே 14 உலகங்களுக்கு எல்லாமே அரசியாக அனைத்தையும் கட்டி காப்பவளாக கருதப்படுகிறாள். அனைத்து விதமான மங்களத்தின் மொத்த வடிவமாகவும் காமாட்சி இருக்கிறதுனால தான் இது காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஆதிபராசக்தி நம்மளுடைய வீட்டில் ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியான காமாட்சியாக எழுந்தருளி அருள் செய்கிறாள் அப்படிங்கிற குறிப்பிடுவதற்காகத்தான் நம்ம காமாட்சி விளக்கை நம்ம தினமுமே வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது.
நல்லது. மேலுமே இப்படி செய்வதனால எப்பேற்பட்ட தீராத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே தீர்ந்து உங்களோட வாழ்க்கை எப்பவுமே சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்க இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இனி உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரும் குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.